எங்க வீட்டுல பலகாரம் பண்றதுல எங்க பாட்டி ரொம்பவே எக்ஸ்பர்ட்டுங்க. அப்படி எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு பலகாரத்தை தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வீட்டுல கேரட் மட்டும் இருந்துச்சுன்னா மிஸ் பண்ணாம இந்த பலகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பவுல்ல 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பட்டைத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர், ஒரு முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாவு இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து மிக்ஸி ஜார்ல 10 பாதாம், 10 முந்திரி பருப்பை அரைச்சி வச்சுக்கோங்க. 1 கப் அளவுக்கு கேரட்டை கட் பண்ணி சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தேங்காய், 4 ஏலக்காயோட விதை சேர்த்து இதே மாதிரி தண்ணி சேர்க்காம பரபரப்பா அரைச்சி வச்சுக்கோங்க. இல்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து அரைச்ச கேரட்டை 10 நிமிஷம் வதக்கிட்டு இனிப்புக்கு 1/2 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர், அரைச்ச நட்ஸ் பவுடர் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வதக்கி ஆறுனதும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கரைச்சி வச்சிருக்க மாவுல உருண்டையை போட்டு நல்லா டிப் பண்ணிட்டு சூடான எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான கேரட் ஸ்வீட் ரெடிங்க. உங்க வீட்டுல இருக்க பாட்டி எல்லாம் எதுல எக்ஸ்பர்ட்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.